ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாகட்டும். வாங்க, நாங்கள் இந்த இந்த வருஷம் சித்திரை மாத கிருத்திகைக்கு போயிருந்தோம். ஏதானமிழின்னு என்ற ஊரில், விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சிக்கு அருகில் ஏதானமிழின்னு என்ற ஒரு ஊர் இருக்கும். கிராமம் சுற்றியுமே இயற்கை வளங்களோட, சவுக்கு தோப்புகளோட, நெல் வயல்களோட அவ்வளோ ரம்மியமான இருக்கும். இந்த இடத்துல எழுந்தருளிய முருகர் கோயிலை தான் பார்க்கலாம். அங்கே இந்த சித்திரை கிருத்திகைக்கு எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். பாருங்கள், பெண்களும் ஆண்களும் எல்லாம் ஐயர்கிட்ட காப்பு கட்டிக்கிறாங்க. இவங்க மஞ்சள் இடித்தலுக்கு காப்பு கட்டுறாங்க. குழந்தை இல்லாததற்காக இந்த காப்பு கட்டி அவங்க வேண்டி செய்கிறாங்க. இந்த குழந்தை, அதாவது இவங்க போன வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வேண்டிட்டு குழந்தைக்கு காவடி எடுக்கிற மாதிரிலாம் வேண்டிக்கிறாங்க. இந்த குழந்தை முருகா முருகா என்று சொல்லி காவடி எடுத்து கோயிலை சுற்றி வருகிறாங்க. அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை இல்லைன்னு வேண்டிக்கிட்டு, பிறகு குழந்தை பிறந்தவொடனே அந்த குழந்தையே கூட்டிகிட்டு காவடியை எடுத்து கோயிலுக்கு நேர்த்திக்கடன் செய்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேர்த்திக்கடன் செய்கிறாங்க. இந்த மாதிரி காப்பு கட்டி செஞ்சால் அவ்வளோ நல்லது அப்படின்னு இவங்க ஒரு வாரம் விரதம் இருந்து சித்திரை கிருத்திகைக்கு காப்பு கட்டி கோயிலுக்கு நேர்த்திக்கடன் செய்கிறாங்க. சில பேர் அப்படியே பால் குடம் எடுக்கிறாங்க, சில பேர் காவடி எடுக்கிறாங்க. இவங்க மடி, அதாவது உருளு தண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கோயிலை சுற்றியும் கும்பிடுவாங்க. இங்கே பாருங்களேன், எல்லாம் எந்திரிச்சு நிற்கிறாங்க. பாருங்களேன், என்ன அப்படின்னு பார்த்தா மிளகாய் அபிஷேகம் நடக்கிறது. மிளகாய் அபிஷேகத்தை முன்னாடி எண்ணெய் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், பால் அபிஷேகம்லாம் முடிஞ்சு லாஸ்ட்டில் மிளகாயை அரைச்சி வச்சுருப்பாங்க. அது தண்ணீரை கறந்து இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுவாங்க. பெண்களும் குழந்தைகளும் ஆண்களும், குழந்தைங்கன்னா ஒரு 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம், ஆண்களும் எல்லாமே இந்த மிளகாய் அபிஷேகம் இதுவும் அவங்க வேண்டிக்குவாங்க. தான் உடல்நிலை சரியில்லாத காரணத்துக்காகவும், சில வீட்டு சூழ்நிலைக்காகவும் அந்த மாதிரிலாம் வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி நேர்த்தி கடனை சித்திரை கிருத்திகைக்கு செய்வாங்க. ரொம்ப பிரசித்தி பெற்றது ஊர் திருவிழா. எல்லாம் வெளியூர்லேருந்து எல்லாமே, அதாவது மெட்ராஸு, பாண்டிச்சேரி அந்த மாதிரி ஊருங்களிலிருந்து இந்த ஊர் ஜனங்க தான் அந்த ஊருக்காக பிழைப்பை தேடி சென்றிருப்பாங்க. அங்கே செய்கிறாங்க. இது பாருங்களேன், விபூதி அபிஷேகம் முடிஞ்சு அடுத்தது கற்பூர அபிஷேகம் நடக்கும். அது பாருங்களேன், இந்த சின்ன குழந்தைக்கு மேலே கற்பூரம், இந்த கற்பூரத்தில் மேலே ஃபுல்லாகவே மல்லிகைப்பூ, அதுக்கு மேலே கற்பூரம் ஏற்றி இது பாருங்களேன் அப்படியே அந்த குழந்தை மேலே வேண்டி, இதுவும் உடல்நிலை சரியில்லாதனால அவங்க வீட்டில் வேண்டி இருப்பாங்க. நான் கற்பூர அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி இருப்பாங்க இந்த குழந்தைக்கு. அதே போல் இந்த குழந்தையும் ஒரு வாரம் விரதம் இருந்து செஞ்சு, இங்கே பாருங்களேன் எவ்வளோ சுற்றி அந்த குழந்தைய கீழே எவ்வளோ கற்பூரம் எரியுது. இருந்தாலும் அந்த குழந்தை தைரியமாக இருந்து செய்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் நீரில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அபிஷேகம், விபூதி அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கற்பூர அபிஷேகம் பண்ணுவாங்க. இது பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி செய்கிறாங்க. தட்டு நிறையா மல்லிகைப்பூ, முல்லைப்பூ வச்சுட்டு அதுக்கு மேலே கற்பூரத்தை ஏற்றி முருகரை வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி அபிஷேகம், ரொம்ப பிரசித்தி பெற்ற அபிஷேகம்ங்க இதெல்லாம். அடுத்தது மஞ்சள் எடுத்தல். இதுவும் ஒருத்தர் அவரும் வேண்டிக்கிட்டு அவரை படுக்க வச்சு அவர் வயிற்றுல மேலே உலக்கையை வைத்து இந்த மஞ்சள் இடிப்பாங்க. இந்த மஞ்சள் இடிக்கிறது என்னன்னா, குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் காப்பு கட்டி விரதம் இருந்து வாயில் துணி கட்டிட்டு வேண்டிக்கிட்டு இந்த வருஷம் இந்த மஞ்சளை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு அடுத்த வருஷம் குழந்தை வரம் கிடைத்து விடுமாமா. இது இந்த கோயிலோட ஐதீகம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் எல்லாம் விரதம் இருந்து இந்த மஞ்சள் இடித்து தன் நேர்த்தி கடனை செய்கிறாங்க. அதாவது தன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, தன் தெரிஞ்சவங்களுக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த மஞ்சள் எடுத்துகிட்டு போய் கொடுத்து அவங்க பாலில் இரவு சாப்பிட்டா 3 நாளும் சாப்பிடலாம், 3 நாள் சாப்பிடலாம், இல்லை ஒரே நாளில் சாப்பிடலாமும் இருக்குது. எதுவாக இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோடு தெய்வ பக்தியோடு செஞ்சாங்கன்னா பலிக்குது அப்படிங்கிறாங்க. இதனால் நிறையா குழந்தைகள் குழந்தை வரம் வேண்டி இந்த விரதம் இருந்து நேர்த்தி கடன் செய்கிறாங்க. அங்கே பாருங்களேன், அவர் மேலே படுக்க வச்சு அது மேலே உலக்கையை வச்சு
அது மேலே இடிக்கிறாங்க. இந்த மஞ்சளுக்கு அவ்வளோ ரொம்ப பிரசித்தி பெற்றது. எனக்கு உனக்குன்னு என்று வாங்கி கொண்டு வராதவங்களுக்கு கூட இது அனுப்பியிருக்கிறாங்க. இது போல் நிறைவேறுகிறது அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து தேங்காய், தலை மேலே தேங்காயை வைத்து தேங்காயை உடைக்கிறாங்க. ஒரே ஒரு உடை தான் அப்படியே இது ஆகிவிடுகிறது. நிறைய நேர்த்திக்கடன்கள் இந்த கோயிலில் நடைபெறுகிறது. அதே போல் எல்லா ஊர் ஜனங்களும் சுற்றுப்புற கிராம ஜனங்கள் எல்லாம் கூட வந்து செய்கிறாங்க. இது பம்பை உடுக்கையுடனே அடித்து இறைவனை வேண்டி முருகனை வேண்டி அரோகரா, முருகனுக்கு அரோகரா என்று மேலதாளங்களுடன் அந்த அபிஷேகங்கள்லாம் நிறைவேறுகிறது. இதுவும் ஒரு நம்பிக்கையோடு நடக்கிறது. அடுத்தது வந்து நெருப்பு திருவிழா, நெருப்பு மிதித்தலும் இங்கே விமர்சனையாக நடைபெற்றது. அதையும் இதில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், கோயில் ஃபஸ்ட்டு விநாயகர், அதுக்கப்புறம் முருகர், அந்த பக்கம் தண்டு மாரியம்மன் அந்த கோயிலும் இருக்குது. இது வந்து நெருப்பு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பு இது அனல், அதாவது அனல் தெறிக்க இருக்கும், அது கங்கும்பாங்க பாருங்கள், அது மேலே ஏறி சுற்றுவாங்க. ஒவ்வொருத்தராக இல்லாமல் முதல் வந்து தீச்சட்டியை எடுத்து இந்த கோயிலை சுற்றி 3 முறை சுற்றி வர்றாங்க. அதாவது இது நடக்கும்போது மணி 1 மணி, அந்த 1 மணிக்கு இவ்வளோ அனல் வீசுது. அது மேலே நெருப்பு திருவிழாவும், நெருப்பு மேலே ஜனங்கள் நடக்கிறாங்க. இதுவும் இது கெடப்பாறை உருவுதல்ங்கிறாங்க. இதுவும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதுவும் அந்த நெருப்பில் இருந்து எடுத்து கெடப்பாறை உருவுதல்னு இதுவும் ஒரு வேண்டுதல் செய்கிறாங்க. இதுவும் அவ்வளோ வெப்பமும் இது இருக்குது. இந்த விரதம் இருந்து இது நேர்த்திக்கடன் செய்கிறாங்க. அவங்க காலுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் தெய்வ அனுகிரகத்தோட இந்த திருவிழா நடைபெறுகிறது. இந்த திருவிழாவை பார்க்கவும் ரசிக்கவும் அவ்வளோ ஜனங்க வந்திருப்பாங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி அதாவது அந்த கடப்பாறை உருவுதல் செய்கிறாங்க. உருவுறதுக்கு முன்னாடி அந்த கடப்பாறைக்கும் அவருங்களுக்கும் அபிஷேகம் பண்ணி செய்கிறாங்க. இங்கே பாருங்களேன், அந்த நெருப்பு மேலே இது ஜனங்க நடக்கிறாங்க. அது மேலே அனல் கக்கின்னு இருக்கும். அதுக்கு மேலே கூட ஜனங்க அப்படி ஓடி செய்கிறாங்க. ஒரு 300 பேருங்களாவது இதற்கு பெரியவர்கள், சின்ன குழந்தைங்க, நடுத்தர பெண்களும், பெரிய வயதான பெண்களும், நடக்க முடியாத குழந்தைகளை கூட இடுப்பில் வச்சு 3 முறை சுற்றி வர்றாங்க. ரொம்ப பிரசித்தி பெற்றது, நிறைவேறுகிறது ஜனங்களே. இதுதான் அந்த முருகர், இந்த சின்ன அழகான முருகர், இவருக்கு செய்த திருவிழா. அதற்கு முன்னாடி பாருங்கள், எவ்வளவு மாலைகளும் பரிவட்டங்களும் சந்தனக்காப்புடனும் இந்த திருவிழா நிறைவேறுகிறது. இரவு வந்து கூத்தும் ட்ராமாலாம் வச்சு இதுவும் ரொம்ப பிரசித்தி பெற்று செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க அருமையாக இருக்குது.